வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு முக்கியமான சர்க்குலர் வந்திருக்குது. ஸோ அந்த சர்க்குலரை பற்றி தான் பார்க்க போகிறோம். சர்க்குலர் நம்பர் 6/2024 டேட்டட் 23rd April 2024. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த சர்க்குலரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இதே மாதிரி போன மார்ச், அதாவது மார்ச் 2023 ஒரு சர்க்குலர் வந்தது. ஸோ அது என்ன சர்க்குலருங்கிறத பார்த்தா தான் இதை பற்றி புரியும். அது என்னென்னா, நீங்கள் 30th June 2023 உங்களோட ஆதாரையும் பேனையும் லிங்க் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி நீங்கள் லிங்க் பண்ணலன்னா 1st ஜூலையிலேருந்து உங்களுடைய பேன் இன்னாப்ரேட்டிவாக ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இன்னாப்ரேட்டிவாக ஆன பேனுக்கெல்லாம் என்ன கான்சிக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த சர்க்குலரில் சொல்லியிருந்தாங்க. ஒரு 4 கான்சிக்வன்ஸ் சொல்லியிருந்தாங்க. அதாவது உங்கள் பேன் இன்னாப்ரேட்டிவ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ரீஃபண்ட், அதாவது நீங்கள் ஆல்ரெடி இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி ரீஃபண்ட் ஏதாவது வர வேண்டியது இருந்தால் அந்த ரீஃபண்டு ப்ராசஸ் பண்ண முடியாது, ரீஃபண்ட் வராது. அதே மாதிரி இந்த இன்னாப்ரேட்டிவாக பேன் இருக்கக்கூடிய பீரியடுக்கு நீங்கள் ரீஃபண்டுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் எதுவும் கிளைம் பண்ண முடியாது. இது செகண்ட் கான்சிக்வன்ஸ். தேர்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு கம்பெனி பணம் தரணும், அதுக்கு அவங்க டிடிஎஸ் பிடிக்க வேண்டிய லைபிலிட்டி இருக்குன்னா அந்த டிடிஎஸோட நார்மல் ரேட்டை விட ஹையர் ரேட்டில் தான் டிடிஎஸ் பிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி உங்களுக்கு ஒரு 194C, அதாவது கான்ட்ராக்டர்னு சொல்லி அந்த செக்ஷனுக்கு கீழே உங்களுக்கு 2% டிடிஎஸ் பிடிக்க வேண்டியது இருந்ததுன்னா உங்கள் பேன் இன்னாபரேட்டிவாக இருக்கும் பட்சத்தில் அவங்க 20% டிடிஎஸ் பிடிக்கணும். ஸோ இது 3வது கான்சிக்வன்ஸ். ஸோ நீங்கள் ஒரு கம்பெனியாக இருந்தீங்க, நீங்கள் ஒரு அக்கௌண்டன்ட், ஒரு ஸ்மால் பிஸ்னஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு இன்னாப்ரேட்டிவ் பேன் உள்ள பர்சனுக்கு பேமெண்ட் பண்ணணும். அவங்களுக்கு நீங்கள் டிடிஎஸ் பிடிச்சி பேமெண்ட் பண்ணணும்னா அந்த இன்னாப்ரேட்டிவ் பேன் உள்ள பர்சனுக்கு நீங்கள் ஹையர் ரேட்டாக 20% டிடிஎஸ் பண்ணணும், நாட் ஆன் 2% ஆர் 10%, விச் அவர் செக்ஷன் இஸ் அப்ளிகபிள். இதில் 4வது கான்சிக்வன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி டிசிஎஸ். ஸோ உங்கள் பிஸ்னஸுக்கு எகெயின்ஸ்டாக உங்களுக்கு வர வேண்டிய பேமெண்ட்க்கு எகெயின்ஸ்டாக டிசிஎஸ் யாராவது பண்ண வேண்டியது இருக்குதுன்னா ஸோ அந்த டிசிஎஸ்க்கு 0.1%லேருந்து 1% ஹையர் ரேட்டில் டிசிஎஸ் கலெக்ட் பண்ணணும். ஸோ இந்த 4 கான்சிக்வன்ஸ் தான் சர்க்குலர் நம்பர் 3/2023 சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த 6/2024 சர்க்குலர் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி இந்த 4 கான்சிக்வன்ஸ் இருக்கிற பார்ட்டிஸ்க்கெல்லாம், முக்கியமாக இந்த டிடிஎஸ் ஹையர் ரேட்டில் டிடெக்ட் பண்ணுற பார்ட்டிஸ் எல்லாம் நிறையா ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க. அது என்னன்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட டிரான்சாக்ஷன்ஸு டியூரிங் தி பீரியட் 1st July 2023 டிடிஎஸ் ஏதாவது டிடெக்ட் பண்ண வேண்டியது இருந்தது, உங்களுக்கு கம்பெனி தர வேண்டியதில் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணி தர வேண்டியது இருந்ததுன்னா அவங்க உங்களுக்கு நார்மல் செக்ஷன்ஸ் படி நார்மல் ரேட்டில் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க டிடெக்ட் பண்ணி கொடுத்துட்டு ரிட்டன் போய் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. டிடிஎஸ் ரிட்டன் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் நிறைய நோட்டீஸஸ் வந்துருக்குது. என்னென்னா, இந்த மாதிரி இந்த பேன்லாம் இன்னாப்ரேட்டிவாக இருக்குது, அவங்களுக்கு நீங்கள் லெஸ்ஸர் பர்சன்டேஜில் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணியிருக்கீங்க, ஸோ இவங்க இன்னாப்ரேட்டிவ் பேன், அதனால் ஹையர் பர்சன்டேஜ் 20%ல் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா பிஸ்னஸஸ்க்கு, நிறையா டேன் நம்பர் உள்ள பார்ட்டிஸ்க்கு, நிறையா ஆண்டர்பிரினர்ஸ்க்கு நோட்டீஸ் வந்திருக்குது. ஸோ இது போன வருஷம், அதாவது 2023 செகண்ட் குவார்ட்டர்லேருந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா 1st ஜூலைலேருந்து இன்னாப்ரேட்டிவ் பேனுக்கு அகேன்ஸ்டாக ஹையர் ரேட் டிடெக்ஷன் அப்ளிகபிள் ஆகிடுச்சு. ஸோ போன ஜூலைலேருந்து யாரெல்லாம் பேன் ஆதார் கூட லிங்க் பண்ணலையோ அவங்களுக்கெல்லாம் டிடிஎஸ் ஹையர் ரேட்டில் டிடெக்ட் பண்ணுங்கிற ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் இன்னாப்ரேட்டிவ் பேனுக்கு அகேன்ஸ்டாக லெஸ்ஸர் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நோட்டீஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதையெல்லாம் இந்த பிஸ்னஸ் மேன் எல்லாம், இந்த பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் எல்லாம் டிபார்ட்மெண்ட்டுக்கு இதை ஒரு கிரீவியன்ஸாக ரைஸ் பண்ணும் பொழுது ஸோ அதை பார்த்துட்டு இந்த டிஃபிகல்ட்டிஸை ஓவர் கம் பண்ணுறதுக்காக இந்த சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சர்க்குலரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த இன்னாப்ரேட்டிவ் பேனுக்கு உண்டான டிடிஎஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, நீங்கள் ஆக்சுவல் ரேட்டில் பிடிச்சிருப்பீங்க, ஆனால் ஹையர் ரேட்டில் பண்ணணும்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் இருக்குது, இந்த சர்க்குலர் படி இருக்குது. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு விலக்கு அளிச்சிருக்காங்க. என்ன விலக்குன்னா, நீங்கள் 31st March 2024 உள்ள எந்த டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருந்தாலும் இந்த இன்னாப்ரேட்டிவ் பேனுக்கு நீங்கள் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணிக்கிறீங்க. அந்த டிடிஎஸை ரெகுலராக எந்த செக்ஷன்ஸ் சொல்லியிருக்கோ அந்த செக்ஷனுக்கு கீழே தான் பண்ணிக்கிங்க. தட் மீன்ஸ் 194Cனா 2%, 194Jனா 10%, அந்த மாதிரி செக்ஷன்ஸில் உள்ள ரேட்டு தான் பிடிச்சிருக்கீங்க. ஹையர் ரேட் பிடிக்காமல் இருக்கீங்கன்னா அது பரவாயில்ல. ஸோ 31st March 2024 இருக்கிறவங்க, இப்போ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கிறவங்க டிடிஎஸ் ரெகுலர் ரேட்ஸில் பிடிச்சிருந்தா கூட இன்னாப்ரேட்டிவ் பேனுக்கு எகெயின்ஸ்டாக அந்த இன்னாப்ரேட்டிவ் பேன் உள்ளவங்க 31st May 2024
அந்த பேனும் ஆதாரையும் லிங்க் பண்ணி ஆப்ரேட்டிவ் பண்ணிட்டீங்கன்னா ரெகுலர் ரேட் ஆஃப் டிடிஎஸ்ஸே பண்ணால் போதும். ஒருவேளை நீங்கள் 31 மேக்குள்ளேயும் இதை பண்ண முடியலன்னா நீங்கள் ஹையர் ரேட்டில் தான் வந்து அந்த டிரான்சாக்ஷனுக்கு டிடிஎஸ் பிடிச்சிருக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் டிடிஎஸ் அதாவது 1 ஜூலை 2023க்கு அதுக்கப்புறமா நடந்த டிரான்சாக்ஷன்ஸுக்கு பேன் இன்னாபரேட்டிவாக இருந்ததுன்னா டிடிஎஸ் வந்து ஹையர் ரேட்டில் பிடிச்சிருக்கணும். அதாவது 2% டிடிஎஸ்ஸாக இருந்தாலும் 20% டிடிஎஸ் நீங்கள் பிடிச்சிருக்கணும். அப்படி பிடிக்காமல் நிறைய பார்ட்டிஸ் என்ன பண்ணிட்டாங்க, ரெகுலர் ரேட்ஸ்லேயே பிடிச்சிட்டாங்க. ரெகுலர் ரேட்லேயே பிடிச்சி டிடிஎஸ் ரிட்டனும் ஃபைல் பண்ணிட்டாங்க. ரிட்டன் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் நிறைய நோட்டீஸஸ் வந்து நமக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் வந்து டிடிஎஸ் வந்து ஷார்ட்டாக பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து ஃபுல் டிடிஎஸ் அதாவது 20% டிடிஎஸ் பண்ணணும், இந்த பார்ட்டிக்கு டிடெக்ட் பண்ணி அது இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து கட்டுங்க, நிறையா பேருக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நோட்டீஸ் வந்தவங்கெல்லாம் கவலைப்பட தேவையில்ல. இப்போ அந்த பார்ட்டிகிட்ட போயிட்டு நீங்கள் 31 மே 2024க்குள்ளே இந்த டிடிஎஸ் இந்த உங்களுடைய இனாபரேட்டிவ் பேனை ஆதார் கூட லிங்க் பண்ணி ஆப்ரேட்டிவாக மாற்றிட்டிங்கன்னா அதே ரேட் ஆஃப் டிடிஎஸ் இது பண்ணிக்கலாம். 31 மே 2024க்குள்ளே உங்களுடைய பேனை ஆதார் கூட லிங்க் பண்ணி ஆப்ரேட்டிவ் பேனாக மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் ரேட் ஆஃப் டிடிஎஸ்ஸை டிடெக்ட் பண்ணது ஓகே. ஏதாவது நோட்டீஸ் இருந்தாலும் ஆல்ரெடி டிடிஎஸ் நோட்டீஸ் இருந்தாலும் ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சர்க்குலர் வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட்ஸ்க்கு, ஒரு பிஸ்னஸஸ்க்கு, கம்பெனிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து நிறையா பேர் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. டிடிஎஸ் ரெகுலர் ரேட்டில் பிடிச்சிட்டு நிறையா பேருக்கு இந்த நோட்டீஸ் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே யார் யாரெல்லாம் வந்து இன்னாபரேட்டிவ் பேன் இருக்கிற பார்ட்டிஸ்க்கு பண்ணியிருந்தாங்களோ எல்லாருக்குமே இந்த நோட்டீஸ் வந்துருந்தது. ஸோ இப்போ இதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்கு. இது வந்து டிடிஎஸ்க்கு மட்டும் இல்லை, இதே மாதிரி டிசிஎஸ். ஸோ டிசிஎஸ் அப்ளிகபிள் ஆகிறவங்களுக்கும் என்ன மாதிரி இருந்ததுன்னா, இனாபரேட்டிவ் பேனுக்கு எகென்ஸ்டாக நீங்கள் டிசிஎஸ் பண்ணணுன்னா 0.1%லேருந்து 1% ஹையர் ரேட்டாக நீங்கள் வந்து டிசிஎஸ் பண்ணணும்னு இருந்துச்சு. ஸோ இந்த சர்க்குலர் மூலமாக நீங்கள் டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ் இனாபரேட்டிவ் பேனுக்கு பண்ணுறது ஹையர் ரேட்டாக, இனாபரேட்டிவ் பேனுக்கு பண்ணுறது வந்து நார்மல் ரேட்டில் பண்ணால் போதும். அவங்க 31 மேக்குள்ளே இந்த அவங்களுடைய இன்னாபரேட்டிவ் பேனை ஆப்ரேட்டிவாக மாற்றிட்டாங்கன்னா ஓகே. ஸோ இதை பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸு, கிளாரிஃபிகேஷன்ஸ் தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணலான்னு பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ எல்லாருமே தட்ஸ் ஆல் டேக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.